அறனென்பட்டதே இல்வாழ்க்கை அதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறம் என்று சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே. அந்த இல்வாழ்க்கை பிறருக்கு தீங்கு விளைவிக்குமானால், பிறரை பழிக்காத முறையில் நடைபெறுமானால் அது மிக சிறந்த அறமாகும். இன்னும் சிறிய விளக்கத்தில் சொல்லணும்னா, குடும்ப வாழ்க்கையை ஒழுக்கமாக நடத்தி யாருக்கும் கேடு செய்யாமல் யாரையும் பழிக்காமல் வாழ்வதே உண்மையான நல்ல அற வாழ்க்கை. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளக்கினால் மேலும் நன்மையாகும். மனிதருக்கு தர்மம் என்று சொல்வதே குடும்ப வாழ்க்கைதான் துறவரத்தை விட மேலானது. துறவரமும் மற்றவரால் பழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அறனென்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன்பழிப்பதில்லாயின் நன்று.